வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பலர் அனுபவிக்கும் ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். கண் திருஷ்டி, கண் பார்வை. சில நேரங்களில் எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருக்கும். திடீரென்று தடைகள், உடல் சோர்வு, மன அழுத்தம், காரணமே தெரியாது. அப்போ உடனே ஒரு வார்த்தை கேட்கும், யாரோ கண் வைத்துட்டாங்க. ஆனா இது உண்மையா? இது ஒரு மூட நம்பிக்கையா? அல்லது இதற்கு பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியம் இருக்கிறதா? இதை மிகவும் எளிமையாக புரிந்து கொள்வோம். கண் திருஷ்டி என்றால் என்ன? இந்த உலகத்தில் எல்லாமே எனர்ஜி, சக்தி. நாம் பேசும் வார்த்தைக்கும் சக்தி இருக்கிறது. நாம் நினைக்கும் எண்ணங்களுக்கும் சக்தி இருக்கிறது. அதேபோல் நாம் பார்க்கும் பார்வைக்கும் சக்தி இருக்கிறது. ஒருவர் உங்களை பார்க்கும்போது அவருடைய மனநிலை என்னவோ அந்த அலை உங்களை தொடும். அன்புடன் பார்த்தால் அது ஆசீர்வாதம். பொறாமையுடன் பார்த்தால் அது அழுத்தம். கோபத்துடன் பார்த்தால் அது ஒரு எதிர்மறை அலை. இதுதான் கண் திருஷ்டியின் அடிப்படை. ஏன் சிலருக்கு அதிகமாக பாதிப்பு? ஒளி இருக்கும் இடத்துக்கு தான் நிழல் வரும். நீங்கள் முன்னேறி கொண்டிருந்தால், சந்தோஷமாக இருந்தால், உங்களிடம் நல்ல ஆற்றல் இருந்தால், இயற்கையாகவே சில பார்வைகள் உங்களை நோக்கி வரும். ஆனா ஒரு பெரிய ரகசியம், கண் திருஷ்டி பலமாக இல்லை, நம்ம மனம் பலவீனமான போதுதான் அது வேலை செய்கிறது. உள்ளே பயம் இருந்தால் அது பிடிக்கும். உள்ளே நம்பிக்கை இருந்தால் அது திரும்பி போய்விடும். கண் வைக்கும் மனிதர்களும் தவறில்லை. ஏன் தெரியுமா? அவர்களும் மனிதர்கள்தான். பொறாமை என்பது ஒரு கெட்ட குணமில்லை, அது அறிவில்லாத மனத்தின் வலி. அவர்கள் நினைப்பது, எனக்கு இல்லையே, இவருக்கு எப்படி? அது ஒரு குறைவு உணர்வு. ஆன்மீக பார்வையில் பார்த்தால் அவர்கள் எதிரி இல்லை, அவர்கள் இன்னும் விழிக்காத ஆன்மாக்கள். அதனால் கோபப்பட வேண்டாம், கருணை கொள்ளுங்கள். வள்ளலார் சொன்னார், ஜீவ காருண்யம்தான் உயர்ந்த ஆன்மீகம். கண் திருஷ்டி எப்படி வேலை செய்கிறது? ஆன்மீக ரகசியம். நம்ம உடலுக்கு சுற்றி ஒரு ஆரா இருக்கிறது. அது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒளி கவசம். நாம் சந்தோஷமாக இருந்தால் அது விரிவாகும். நாம் பயப்படும் போது அது சுருங்கும். அந்த நேரத்தில்தான் வெளிப்புற எதிர்மறை அலைகள் உள்ளே வர முடியும். ஆனா கவனியுங்கள், அது அவர்களின் சக்தி இல்லை, அது நம்ம பாதுகாப்பு குறைவு. அதை எப்படி அறியலாம்? அதிகமாக யோசிக்க வேண்டாம். ஆனால் சில அறிகுறிகள்: காரணமில்லாத சோர்வு, திடீர் மன அழுத்தம், வேலைகள் தடைப்படுதல், குழந்தைகள் அழுதல், வீட்டில் அமைதி குறைவு. ஆனா முக்கியமானது, எல்லாவற்றுக்கும் கண் காரணம் என்று நினைக்காதீர்கள். சில நேரம் அது வாழ்க்கை பாடம். மிகப்பெரிய ஆன்மீக உண்மை, ஒரு உயர்ந்த ஆன்மாவை யாருடைய பார்வையும் பாதிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவள் பயம் இல்லாதவர், அகம்பாவம் இல்லாதவர், இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர். சூரியனை யாராலும் கரைப்படுத்த முடியுமா? அதேபோல் உள்ளே ஒளி அதிகமானால் வெளி இருள் எதுவும் செய்ய முடியாது. பாதுகாப்பாக இருப்பது எப்படி? மிக பிராக்டிக்கல் வழிகள். 1. எல்லாவற்றையும் காட்ட வேண்டாம். சந்தோஷம் இருந்தாலும், சாதனை இருந்தாலும், சில விஷயங்கள் அமைதியாக இருக்கட்டும். அமைதி ஏழை பாதுகாப்பு. 2. தாழ்மை மிகப்பெரிய கவசம். எல்லாம் இறைவன் அருள் என்று நினைத்தால் அகம்பாவம் வராது. அகம்பாவம்தான் கண் திருஷ்டிக்கு கதவு. 3. தினமும் ஒரு ஒளி கற்பனை செய்யுங்கள். கண்களை மூடி உங்கள் உடலை சுற்றி ஒரு வெள்ளை ஒளி இருப்பதாக நினையுங்கள். அது ஒரு தெய்வீக கவசம். 2 நிமிடம் போதும். 4. மந்திர சக்தி. உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை தேர்ந்தெடுக்குங்கள். இந்த பிரபஞ்சத்தில் தெய்வங்கள் பல வடிவம், ஆனால் ஒளி ஒன்றுதான். கடவுள் ஒரே தெய்வீக சக்தி. உங்கள் மனம் எந்த தெய்வத்தை ஏற்கிறதோ அந்த வடிவத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். மந்திரம் என்பது ஒரு ஒலி அல்ல, அது ஒரு பாதுகாப்பு அதிர்வு. இவற்றில் உங்களுக்கு நெருக்கமாக தோன்றும் மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள். சிவபெருமான் ஓம் நம சிவாய, நாராயணன் விஷ்ணு ஓம் நமோ நாராயணாய், முருகன் ஓம் சரவணபவாய நமः, அம்பாள் பராசக்தி ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே. இந்த மந்திரங்களை சொல்லும்போது பயப்படாமல் சொல்லுங்கள், நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். அந்த நிமிடம் உங்கள் சுற்றிலும் ஒரு தெய்வீக ஒளி உருவாகும். நினைவில் கொள்ளுங்கள், வடிவங்கள் பல, பெயர்கள் பல, ஆனால் ஒளி ஒன்று, அதுதான் கடவுள். 5. பயப்படாதீர்கள். பயம் அழைப்பு. நீங்கள் பயப்படும் போது அந்த அறைக்கு நீங்கள் கதவு திறக்கிறீர்கள். நம்பிக்கை இருந்தால் அது திரும்பி போய்விடும். மிக உயர்ந்த ரகசியம். இதை புரிந்தால் கண் திருஷ்டி வேலை செய்யாது. உங்கள் வாழ்க்கையை வெளிப்பார்வைகள் நிர்ணயிக்கவில்லை. உங்கள் கர்மா, உங்கள் எண்ணங்கள், உங்கள் அதிர்வு இதுதான் முடிவு செய்கிறது.
ஒருவர் கல்லை எறிந்தால் நீங்கள் மலை என்றால் எதுவும் ஆகாது. நீங்கள் கண் வைக்காமல் இருப்பது எப்படி? இது மிகவும் முக்கியம். பிறர் வெற்றியை பார்த்தால் ஆசீர்வதியுங்கள். அவர்களுக்கு இன்னும் நல்லது நடக்கட்டும் என்று நினையுங்கள். அந்த நிமிடம் பொறாமை சக்தி ஆசீர்வாத சக்தியாக மாறும். அது உங்கள் கர்மாவை கூட சுத்தப்படுத்தும். குழந்தைகளுக்கு ஏன் கண் அதிகம்? குழந்தைகள் தூய ஆற்றல். அவர்களிடம் ஈகோ இல்லை. அதனால் அவர்கள் எனர்ஜி மிகவும் மென்மையானது. அதனால்தான் முன்னோர் கண்ணு பொட்டு வைத்தார்கள். அது ஒரு அடையாளம். இந்த ஒளியை காப்பாற்றுங்கள். ஆன்மீக உயர்வு என்றால் என்ன தெரியுமா? ஒரு நாள் நீங்கள் இந்த நிலைக்கு வர வேண்டும். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, நான் இறைவன் கையில் இருக்கிறேன். அந்த சரண்டர் வந்தால் கண் திருஷ்டி இல்லை, பயம் இல்லை, தடை இல்லை, மட்டும் ஓடும் அருள். இறுதி உண்மை ஒளியாக இருங்கள். அப்போ நிழல் உங்களை தொட முடியாது. அன்பாக இருங்கள். அப்போ பொறாமை கரையும். நம்பிக்கையாக இருங்கள். அப்போ பயம் மறையும். நினைவில் கொள்ளுங்கள், கண் பார்வையை விட இறைவன் பார்வை பலம். அந்த பார்வை உங்களை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறது. அதை நம்புங்கள், உணருங்கள், வாழுங்கள். நன்றி. அனைவரும் ஒளியாக, பாதுகாப்பாக, ஆனந்தமாக வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன்.